சின்ன மருமகள் பிரமோ சாவித்திரி ஈஸ்வர் கிட்ட பார்த்தீங்களா ஏதாச்சும் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு நான் உள்ளவே வரமாட்டேன், வெளியே குடிசில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி உள்ளே வந்தேன் பார்த்தீங்கல்ல, எண்ணெய் சக வச்சுட்டு கண்டிப்பாக இந்த அண்ணன் கொலைக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அதுவும் உங்கள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹே, என்ன பேசிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன், என்ன இதுக்கு இப்படி எல்லாம் கோத்து விட்டுறேன்றாங்க. ஓ, நான் உங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டால் எனக்கு இன்னும் சந்தேகம் உங்கள் மேலே தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இங்கே பார், தேவையில்லாத இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காது சரியா, நீ இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க எனக்கு கோபம் வருதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக திட்டிடுறாங்க. அதுக்கு சாவித்திரி கூடிய சீக்கிரத்தில் இதுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மதம் இருக்கானுங்க கண்டுபிடிச்சே தருவோம், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு கொடுக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக போட்டு கொடுப்பேன். ஏன்னா என்ன பள்ளிக்கு பள்ளி வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களையும் பள்ளிக்கு பள்ளி வாங்காத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.